ஹலோ காய்ஸ், இன்னைக்கு மை ஸ்கை வியட்நாம் பிஎல் சீரிஸோட ஃபைனல் எபிசோட் பார்த்துடலாம். போன எபிசோட்ல அந்த சைக்கோ கிட்ட இருந்து நோக்கியை காப்பாற்றி டைனுக்கும் அடிபட்டு ஒரு வழியாக அவனையும் காப்பாற்றி 2 பேருக்கும் லவ் வந்துடுது. நோக்கிக்கு போகிறதுக்கு வேற இடமே இல்லாமல் இருக்கிறனால டைன் அவனோட வீட்டுக்கே அவனை கூட்டிகிட்டு வந்துடுறான். டுகெதராக வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போல்லாம் கிளாஸுக்கு நோக்கியை பார்க்க டைன் போனால் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் தெரியாம திரும்பவும் அந்த முன்பெஞ்சுக்கார சண்டைக்கெல்லாம் போறான். நோக்கிக்கு தான் ஒரே சிரிப்பு. நோக்கிக்கு தேவையான எல்லா பொருளையும் டைம் வாங்க கொடுக்கறது என்ன, ஊர் சுத்துறது என்ன, ஒரு நாள் சாப்பிட்றது என்னன்ட்டு ஒரே லவ்வா போயிட்டு இருக்கு. ஒரு தடவை டைம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப கூட நோக்கியை பார்த்து ஒரு லவ் சாங் தான் பாடிட்டு இருக்கான். அடுத்த பாட்டை பாட வரக்கூடிய சிங்கர் இவனுக்கு சுத்தமாவே பிடிக்காது போல இருக்கு. ஆனா அவன் பயங்கர ஃபேமஸ். இவன் வந்ததும் எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அது டைனுக்கே பிடிக்கல. வீட்டுக்கு வந்த டைனு பாட்டை அவன் பாடிட்டு இருந்தான். எல்லாரும் அவனுக்கு தான் ஏன் கைத்தட்டிட்டு கிடக்குறாங்க. நானும் எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும் என்னோட சிங்கிங் கெரியர்லன்ட்டு அதை நினைச்சே வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கு நோக்கி நீ நல்லா தான் பாடின, அந்த பாட்டு எனக்காகவே பாடின மாதிரி இருந்துச்சு, நீ என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு டைம் குண்டு பூசணிக்கா உனக்காக தாண்டா அந்த பாட்டையே பாடினேன், இருந்தாலும் நான் அதிக ப்ராக்டிஸ் எடுக்கணும்ட்டு அந்த ஸ்டேஜில் நடந்த விஷயத்தையே அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நோக்கி அது என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா, உனக்கு சிங்கிங்னா ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு கேட்க, ஆமாம் என் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு சிங்கர் ஆகணும்னு தான் ஆசை. ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்டேஜ் ஏறும்போது என்னோட லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும்ன்ட்டு அதை பற்றியே அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா, நான் உனக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் சொல்லி நோக்கியும் கேட்க, அதுக்கு டைம் நீனும் தாண்டா இம்பார்ட்டன்ட், நான் இத்தனை நாளாக ஒர்க்கு படிப்புன்ட்டு தனிமையிலே இருந்துட்டேன், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அப்படியே அவங்க 2 பேருக்கும் ஒரு 6 மாதம் லவ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஒரு தடவை டைன் அவனோட ஸ்டேஜ் ஷோவில் ரொம்ப பிஸியாக ஆயிடுறான். அப்பவும் டைனுக்கு நோக்கி ஒரு தடவை கால் பண்ணும்போது அவன் எடுக்க முடியல. ஏன்னா அவன் ப்ராக்டிஸ் மேலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதையும் அந்த மேனேஜர் பார்த்துட்டு கண்டுக்காமல் இருக்கா. நோக்கி டைனை பார்த்து பேசியும் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அவனால் ஒழுங்காக படிப்புலக்குள்ளே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. தனியாக உட்காந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது, தனியாக டிவி பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு அவனுக்கு ஒரே கஷ்டமாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே சின்ன வயசுலேருந்தே அதிக கொடுமையை அனுபவிச்சிருக்கான். இப்போ தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடச்சி ஹாப்பியாக இருக்கான். சடனாக டைன் இது மாதிரி கூட இல்லாமல் இருக்கிறது அவனுக்கு பயங்கர வருத்தத்தை கொடுக்குது. எப்படியோ டைன் ஒரு வழியாக கால் பண்ணிடுறான். ஆனால் நோக்கி தான் வேணும்னே எடுக்காமல் இருக்க. திரும்ப திரும்ப அவன் கால் பண்ணுறதை பார்த்துட்டு சரி எடுத்துட்டு, இதுக்கு இத்தனை நாளாக கால் பண்ணாமல் இருந்தேன், நான் எத்தனை தடவை கால் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்ட, அதுக்கு டைனு எனக்கு அதிக ஷோஸ் இருந்ததுப்பா, ப்ளீஸ் சாரி, உன்னை கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது, என்னோட ஸ்பான்சர் அதிக ஷோவை புக் பண்ணி வச்சுருக்காங்க, உன் கூட டைம் ஸ்பெண்ட் வேணவே முடியலன்ட்டு திரும்பவும் சாரி கேட்க, நோக்கிக்கு புரிஞ்சிடுது. பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் தனிமையில் இருக்கிறதுலாம் புதுசு இல்லை, நீ உன் ஒர்க்கை பாருன்னு சலிச்சுக்கிட்டே சொல்கிறான். அதுக்கு டைனு ஓகே ஓகே நீ பேசுகிறதே புரியுது, சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து 6 மாதம் ஆயிடுச்சு, அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம எங்கேயாவது போகலாமா, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு கேட்க, ஓ நம்ம 2 பேரும் 6 மாதம் ஆயிடுச்சா சேர்ந்து, உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா, சரி ஓகே தாய்லாந்து போகலான்ட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ தான் நோக்கிக்கு அவன் ஃபோன் பேசுனதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக ஆகுது. டைம் பேசுனது எல்லாமே இந்த மேனேஜர் நின்று கேட்டுட்டு தான் இருந்திருப்பா. அப்போ நீ ஒர்க்கை விட்டுட்டு அவன் கூட ஊர் சுற்ற போகிற அப்படின்ட்டு கோவப்பட்டு பேச டைனுக்கே கோவம் வந்துடுது. நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாத, உன்னோட ஒர்க்கையில் நான் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவேன்ட்டு இவனு கோவமாக பேசி விட்டுறான். அடுத்த நாள் காலையிலேயே இந்த மேனேஜர் வீட்டுக்கு வந்துடுவா. நோக்கி ஏற்கனவே காலண்டரில் 22, 23 தாய்லாந்து போகிறோன்ட்டு ஒரு நோட்ஸ் மாதிரில எழுதி வச்சுட்டு போயிருப்பா. அதை பார்த்துட்டு இந்த மேனேஜர் அப்போ தான் வேறு டைம் இருந்துச்சுட்டு வந்து, உனக்கு என்ன 22, 23 வந்து ஷோ இருக்குது, நீ பாட்டுக்கு அவன் கூட கிளம்பி போறியா, என்ன முடிவே பண்ணிட்டீங்களான்ட்டு திட்டுறா. நீ சொல்கிறதுக்கெல்லாம் என்னால் தலையாட்டிட்டு இருக்க முடியாது, அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவன் கூட நான் போய் தான் ஆவேன், வேணும்னா என்னோட ஷோஸ் எல்லாம் நீ கேன்சல் பண்ணிக்கோ, அவனை நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்ல, அந்த மேனேஜர் உனக்கு உன் கேரியரை விட அவன் தான் ரொம்ப முக்கியமாக போயிட்டானா, 2ல் எது வேணும் இப்போயே நீ முடிவு பண்ணுன்னு சொல்ல, அதுக்கு டைம் இப்போ எனக்கு அவன் தான் முக்கியம்னு சொல்லிடுறா. சரி ஓகே, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு இவ்வளோ சொல்லிடுறா. சொன்ன மாதிரியே 2 பேரும் தாய்லாந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வெயிட்டர் வரான். ஏற்கனவே இங்கே 2 பேர் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்தா அந்த வெயிட்டரு, சூப்பர் 2 ஜோடியும் சூப்பராக இருக்கீங்க பார்க்கறதுக்கு, ஆனால் இது எத்தனை நாள் தான் நீடிக்குதுன்னு பார்க்கலான்ட்டு திட்டிட்டு போகிறானா இல்லை பொறாமையில சொல்கிறானேன்னு தெரியல. 2 பேரும் எவ்வளோ ஊர் சுற்ற முடியுமோ அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு திரும்பவும் ஊருக்கு வராங்க. ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போது எல்லாருமே இவங்களையே குறுன்னு பார்க்குறாங்க. என்னமோ அவங்களுக்குள்ளேயே இவங்களை பார்த்துக்கிட்டு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. டைனுக்கும் நோக்கிக்கும் தான் ஒன்றுமே புரியலை. என்னடான்னு டைனு ஃபோனை எடுத்து பார்த்தா டைனு நோக்கின்ற ஒரு பையன் கூட டேட்டிங் போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பற்றியும் தப்பாக சோசியல் மீடியாவில் பரப்பி வச்சுருக்காங்க. உடனே இவன் மேனேஜருக்கு கால் பண்ணி என்னது இது என்ன போயிட்டுருக்குன்னு கேட்க, அந்த மேனேஜர் கொஞ்சம் கூட பதறாம, ஓ ஊருக்கு வந்துட்டியா, சரி வந்தவனே பயங்கரமாக ஆச்சரியப்பட்டிருப்பே, வா வீட்டுக்கு வாடி அப்படின்ற மாதிரி பேச, இவன் அடிச்சு பிடிச்சி போய் பார்த்தா அங்கே அடியாளிகளை வச்சு டைனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. இவன் இருந்துகிட்டு ஏன் என்ன யாரும் தெரியும்ல, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க,
அந்த போஸ்டர் பரப்புனதே நான் தான். பின்ன நீ போகும்போதே உனக்கு கரியர் முக்கியமா இல்லை அவன் முக்கியமான்னு கேட்டதுக்கு நீ அவன் தான் முக்கியம்ன்ட்டு அவன் கூட போனல. என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு ஸ்பான்சர் பண்ணி உன்னை ஸ்டேஜில் ஏற்றி அழகு பார்த்து கம்பெனி நடத்திட்டு வந்துட்டு இருந்தா உன் இஷ்டத்துக்கு லவ்வும் மண்ணாங்கட்டின்னு அவன் கூட ஊர் சுற்றிட்டு இருக்கியா? உனக்கு 90% கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. நீ பாட்டுக்கு ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருந்தா நான் சும்மா விடுவேனா? அதுக்கு தான் இந்த போஸ்டரை போட்டு விட்டேன். அவனை போட்டு அடிங்கடான்ட்டு, மேலும் மூஞ்சில மட்டும் அடிக்காதீங்கடா, அடையாளம் தெரியாமல் போயிட போகுதுன்ட்டு அடி வெளுத்து வாங்குறானுங்க. டைன் அடி தாங்க முடியாமல் என்னை விட்டுடுன்ட்டு கதற. இப்போ தெரியுதா உன் லைஃப்பில் சுயமாக உன்னால் ஒரு முடிவும் கூட எடுக்க முடியாது. நான் சொல்கிறதான் நீ கேட்டாகணும். அப்போ தான் உன் ஃப்யூச்சருக்கு நல்லதுன்ட்டு இவ பேசிக்கிட்டே இருக்க. அதுக்கு டைம் என்னது ஃப்யூச்சரா? சோசியல் மீடியாவில் என்னை பற்றி இப்படி தப்பாக பேசி வச்சு என் ஃப்யூச்சரே கெடுத்து வச்சுருக்கீங்க. இதுக்கு மேலே என்ன எனக்கு ஃப்யூச்சர் இருக்க போகுதுன்னு சொல்ல, அதுக்கு அந்த மேனேஜர், இந்த போஸ்டர்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, இப்போயே அந்த அக்கௌண்ட்டை என்னால் கேன்சல் பண்ண முடியும். இந்த விஷயத்தை என்னால் ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் லெட்டர் அவன்தான் முக்கியம்னா இந்த லெட்டரில் சைனை போட்டு கொடுத்துடு. அப்படியே உன்னோட சிங்கிங் கேரியருக்கும் குட் பாய் சொல்லுன்ட்டு மிரட்டிட்டு போறா. அவங்கெல்லாம் போன அப்புறம் உள்ள என்னமோ நடந்திருக்கு நோக்கி பயத்திலே உள்ள வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்க, ஏற்கனவே டைனு எந்த முடிவும் எடுக்க முடியாம இருக்கா, எனக்கு டயர்டா இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன்ட்டு தள்ளி விட்டுட்டு போக, திரும்பவும் ஏதோ தப்பா தெரியுதுன்ட்டு நோக்கி வந்து அவன் மேலதான் ஏதோ தப்புன்ட்டு சாரி கேட்க, நீ எதுக்குடா சாரி கேட்குற? நீ சாரி கேட்கறதுனால என்னோட கரியர் என்ன சேவ் பண்ணவா முடிய போகுதுன்ட்டு கோவத்துல கத்துறான். நோக்கிக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் லெட்டர் எடுத்து நீட்ட, உன்ன மாதிரி நான் இல்லை, எங்கே வேணா போகிறதுக்கு, எங்கே வேணா ஸ்கூலை மாற்றுறதுக்கு, மனசை மாற்றுக்கிறதுன்ட்டு என்னாலலாம் அப்படி இருக்கவே முடியாது. பாட்டு தான் என்னோட மூச்சு காற்று அடங்கே இருக்கு, அதுதான் என்னோட கரியரும் கூட. இப்போ உன்னை பற்றி எல்லாரும் சோசியல் மீடியாவில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு அந்த போஸ்டரை காட்டுறான். மேலும் டைனு, உன்னை ஏன்டா பார்த்தேன், என்னோட பாட்டெல்லாம் என்னால் விட்டு தரவே முடியாது, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ட்டு அவன் கரியரை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட பிரேக்கப் பண்ணுற மாதிரியே பேசிட்டான். அதுக்கு நோக்கி, ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில நீ வந்த அப்புறம் தான் என் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க, நான் அழுக ஆரம்பிக்க. அதுக்கு டைம், யாரா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது? அன்னைக்கு நைட்டு நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம், கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, உன்னை அப்படியே அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கணும், உன்னை காப்பாற்றி என் கூடயே வச்சிருந்தேன் பண்டன்ட்டு மனசே இல்லாமல் கோவப்பட்டு எல்லாத்தையும் திட்டி விட, நோக்கிக்கு எல்லாமே புரிஞ்சிடுது. அவனோட கரியர் அவனுக்கு முக்கியம்தான் அப்படின்ட்டு. என் லைஃப்ல ஃபர்ஸ்ட்டும் நீ தான், லாஸ்ட்டும் நீ தான், உன்னை தவிர என்னை இப்படி யாருமே பார்த்துக்கிட்டதே இல்லைன்ட்டு சொல்லிட்டே இருக்க. டைனுக்கு அழுக தாங்க முடியல. அவனால ஒரு முடிவும் எடுக்க முடியல. ஏன்னா அவனே இன்னொருத்தவங்க கீழே வேலை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா. நோக்கி அழுதுகிட்டே அந்த கான்ட்ராக்ட் லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு போறேன்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்ப, நோக்கிக்கு போறதுக்கு வேற இடமே இல்லாம அவன் கிளாஸ்ல முன்டெஸ்க்ல ஒரு பையன் இருந்தால அவனுக்கு கால் பண்ணா. அந்த பக்கத்துல இருந்த அவங்க அம்மா, என் பையன் நேற்று ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாப்பான்னு அந்த பக்கம் இருந்து அழுதுகிட்டே சொல்ல, நோக்கிக்கு அடிமலை அடி. அடுத்து அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, எங்க போறதுனே தெரியல. டைனு நோக்கிய நினைச்சுக்கிட்டு ஷோல பாடிட்டு இருக்கான். அவனாலையும் இவனை மறக்க முடியல. ஆனா இங்க நோக்கி ரொம்பவே மனசு உடஞ்சி போய் டைனை நினைச்சுக்கிட்டே ரோட்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிடுது, இறந்தும் போயிடுறான். என்னம்மா பொசுக்குன்னு கதையை முடிச்சிட்டேன்னு கேட்டா, எல்லா ஸ்டோரியுமே ஹாப்பி என்டிங்கா முடியாது இல்லையா. இதுதான் இதோட ஸ்டோரி. அதில் முன்னாடி ஒரு வெயிட்டர் வந்து, நான் சொன்னேன்ல இந்த லவ் எத்தனை நாள் நிலைக்குதுன்ட்டு, அதே மாதிரி நிலைக்கல பார்த்தீங்களான்ட்டு அலட்டிக்கிட்டு போகிறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.